பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு வணக்கம். உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, நிறைய விஷயங்கள் நல்லது நாட்டில் நிறைய இருக்கு. அதில் ஒரு விஷயம் மருதாணி வைக்கிறது. ஆனால் ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறது உங்களுக்கும் தெரியும். நல்ல விஷயம், ரொம்ப அழகான விஷயம், அற்புதமான விஷயம். ஆனால் அந்த மருதாணியை ஆண்கள் எவ்வப்பொழுது பயன்படுத்த வேண்டும், பெண்கள் எவ்வப்பொழுது பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சூட்சமா இருக்கு. சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் மருதாணி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு தவறான கான்செப்ட். அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து விடும். நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா திதிகள் வேலை செய்யும். இப்ப இறந்தவங்களுக்கு ஏன் திதி கொண்டாடுறீங்க? நீங்க அதுல ஒரு விஷயம் இருக்க போய் தான் கொண்டாடுறோம். நட்சத்திரங்கள் படி ஏன் நீங்க அர்ச்சனை பண்றீங்க? போய் அதுல ஒரு பவர், அந்த நட்சத்திரத்தை பண்ணா ஒரு பவர் இருக்குன்னு சொல்றீங்க. ஆக மொத்தத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான எஃபெக்ட் இருக்கு. அப்ப இதை இப்ப காலையில ஏன் நீங்க வேர்க்கடலை ஏன் காலையில சாப்பிட மாட்டோம்? காலையில சாப்பிட்டா பித்தம், வேர்க்கடலை சாப்பிட மாட்டோம். சில விஷயங்களை சாப்பிட்டு தான் சாப்பிடணும்னு இருக்கு. இது மாதிரிதான் மருதாணியை எப்ப வச்சா சரியா இருக்கும் அப்படின்னு சித்த பெருமக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கியமா பௌர்ணமி அன்று, பௌர்ணமி இருக்கு இல்லையா, பௌர்ணமி அன்று மருதாணி வைத்தா ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வளர்புறையில வரக்கூடிய திங்கட்கிழமையில மருதாணி வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதே போல பஞ்சமி திதி, என்றைக்கு பஞ்சமி திதி, 5வது திதி, அதாவது பௌர்ணமியில, அதாவது வளர்பிறை பஞ்சமி சிறப்பு. அதாவது அமாவாசையிலிருந்து 5வது நாள் பஞ்சமி திதி வரும்பொழுது இதை செய்யணும். அஷ்டமி அன்று கண்டிப்பாக மருதாணி இடக்கூடாது, மருதாணி வச்சக்கூடாது. அமாவாசையின் பொழுது மருதாணி வைக்கக்கூடாது. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கடுமையான சோதனைகளும் சோகங்களும் உருவாகும். அது மட்டுமல்ல, நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அஷ்டமி அன்று மருதாணி வச்சால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு அதுல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. அது சில திதிகள்ல தான் வேலை செய்யும். அப்ப முதலாக உடம்புல சேரும் பொழுது அது பாருங்க, இன்றைய காலத்துல அது யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. ஒரு காலத்துல கண்ணுக்கு மருந்து ஊத்துறது வளர்பிறையில தான் ஊத்துவாங்க நாட்டு வைத்தியர்கள். இது மாதிரிலாம் சில விஷயம் இருக்கு. அது மாதிரி இந்த மருதாணியை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் வராம வந்துடும். அதாவது அஷ்டமியில வச்சாலும் சரி, வேற ஒன்றும் இல்லை, செல்வாக்கு குறைஞ்சு போயிடும். உங்களுக்கு முன்னேற்றம், உங்களுடைய பிசினஸ்ல அடி வாங்கிடும். அந்த மருதாணி வச்சுட்டு எங்க போனாலும் அந்த வாரம் உங்களுக்கே தெரியும். அமாவாசை அன்று மருதாணியும் அஷ்டமி அன்று மருதாணியும் நீங்க வச்சு பாருங்க, கண்டிப்பாக, அது ஆண் பெண் 2 பேத்துக்குமே சொல்றேன் நான். அஷ்டமி அமாவாசையில கண்டிப்பாக மருதாணி விடக்கூடாது. மருதாணி பிள்ளைகளுக்கும் வச்சிடக்கூடாது. இது 2மே மந்த புத்தியை உருவாக்கும், மனச்சோர்வை உருவாக்கிடும். இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த மருதாணியை பௌர்ணமியில, பஞ்சமி திதி வரக்கூடிய நாட்கள்ல, வளர்பிறை பஞ்சமியில இதை வச்சிங்கன்னா செல்வ செழிப்பு ஏற்படும். உடம்புக்கு ரொம்ப, அதை விட சிறப்பு, மருதாணி வைக்கிறதுக்குன்னு ஒரு சிறந்த சூப்பரான ஒரு நாள் இருக்கு. பௌர்ணமியை காட்டிலும் ஒரு அற்புதமான நாள் இருக்கு. ஏகாதசி அன்று நீங்க ஏகாதசி அன்றைக்கு நீங்க மருதாணி வச்சீங்கன்னா ஏக சந்தோஷத்தோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இதுதான் உண்மை. அப்ப ஏகாதசி திதி வரும். அதுல முக்கியமா 2 விஷயம் இருக்கு. வளர்பிறை ஏகாதசி இருக்கு, தேய்பிறை ஏகாதசி இருக்கு. இந்த 2 இதுலயுமே செய்யலாம். அதுல ரொம்ப சிறப்பு வளர்பிறை ஏகாதசி. அதுல நீங்க வளர்பிறை ஏகாதசியில நீங்க மருதாணி வைக்கும் பொழுது என்ன ஏற்படும்னா, அன்றைக்கு நம்முடைய உடலுக்குள்ள உள்ள விஷங்கள்லாம் முறிக்கப்படும். ஏன் அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு தான் விரதம் இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா இயற்கையாகவே உங்களுக்கு ஏன் சித்தர்கள் அதை சொன்னாங்கன்னா, உங்களுடைய உடலில் அது வரைக்கும் அந்த 14 நாட்களா நீங்க சாப்பிட்டது அந்நாள்ல விஷமாக மாறுகின்ற நாள் அது. அதனால விரதம் இருந்துட்டா, புதுசா ஒரு விஷயம் போலன்னா
அந்த 13 நாட்களுடைய இது வந்து நின்று போயிடும். அன்றைக்கு நீங்க உடம்ப இது வந்து உயிராற்றலோட போய் சேரக்கூடியது. இந்த மருதாணியுடைய ரசம் இருக்கே, இது உயிராற்றலோட போய் சேரக்கூடியது. அன்னைக்கு நீங்க மருதாணி வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை துண்டாடிடும். அப்படி 2 வகையான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அது வைக்கணும். அதே மாதிரி ஏகாதசி என்று உங்களுடைய சுவாச காற்றுல வந்து அருமையான ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னா, பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய சுழிமுனை திறக்கும். அதனாலதான் ஏகாதசியில விரதம் இருந்து தவம் பண்ண சொன்னது. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது, சொல்றேன். இது சித்தர்களுக்கு, சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். நம்ம தியானம் தவத்தில் இருக்கிறனால நம்ம சொல்றோம், நம்ம விருப்பமா சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஒன்றும் இல்லை, சும்மா கண்ணை மூடி நீங்க ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம கண்ணை மூடி ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து பாருங்க, நிம்மதியா இருக்கும், ரொம்ப நிம்மதியா இருக்கும். அன்றைக்கு ஏகாதசி அன்றைக்கு சாப்பிடாம இருந்து பாருங்க, பாதி நோய் உங்க உடம்ப விட்டு ஓடிடும். பெருமாளுக்கு பிடித்தமானது ஏகாதசின்னு ஏன் சொன்னான்னா, அப்படியாவது இவர்கள் இருக்கட்டுமேன்னு சொன்னது. பெருமாளுக்கு எல்லாருமே பிடிக்கும், எப்போதும் பிடிக்கும். ஆனா பெருமாளை உண்மையிலே சொல்றேன், அந்த பெருமாள் கடாட்சி அதெல்லாம் வாங்கினா அந்த ஏகாதசி திதி தான். அந்த பாருங்க, நீங்க நல்லா பாருங்க, பெருமாளுடைய கையில பாருங்க மருதாணி நிறைஞ்சிருக்கும். கண்ணவர் மாத்மாவுடைய கையா இருந்தாலும் சரி, அந்த அந்த வேஷம் கட்டின நாடகமா இருந்தாலும் சினிமா இருந்தாலும் எதை வேணாலும் பாருங்க, படத்தையும் பாருங்க, பெருமாள் வந்து நிறைஞ்சு மருதாணி இல்லாம இருக்கவே மாட்டார். மருதாணியோடு தான் பெருமாளே இருப்பார். ஏன் தெரியுமா? ஏகாதசி திதியில் மருதாணி இட்டுக் கொள்வது மாபெரும் சிறப்பு. ஏகாந்த வேலையை, ஏகாந்த விஷயங்கள் எல்லாம் மருதாணி பெற்று தரும். ஆகவே அன்பர்களே, ஏகாதசி திதியில் மருதாணி இட்டுக் கொள்ளுங்கள். மாசத்துல அது வளவுரை ஏகாதசியில் வச்சுக்கலாம். 1 மாசம் வச்சாங்கன்னா 1 மாசம் வரைக்கும் வருமே. அடுத்த ஏகாதசிக்கு மீண்டும் அதிலே வச்சுக்கலாம். எப்பொழுதுமே இந்த சிவப்பு மாறாமல் இருக்கும். ரொம்ப அது மட்டும் இல்ல, பல நோய்களை நீக்கும். ஆகவே இந்த ஏகாதசி திதியில் மருதாணி இட்டுக் கொள்ளுங்கள், பௌர்ணமி திதியில் இட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்று வலதுபுறை பஞ்சமி திதியில் இட்டுக் கொள்ளுங்கள். இந்த இடுவது வந்து உள்ளங்கையில வச்சுக்கணும். பொம்பளைங்க தான் அப்படி வச்சுக்குவாங்க. இது ரொம்ப பேர் பேசலாம். நீங்க பெருமாளை சாட்சிக்கு எடுத்துங்க, பெருமாளுடைய கைபூரா ஒரே சோப்பா தான் இருக்கும். அவர் ஃபுல்லாக கைபூரா வச்சுக்குவார். பெண்கள் அழகுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அழகுபடுத்துவாங்க. பெருமாள் கைபூரா அப்படி வச்சிருப்பாரு. கால் அதே மாதிரி, கால்கள்ல வந்து கண்டிப்பாக ஆண்கள் இட்டே ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கால்கள்ல வந்து மருதாணி இட வேண்டும். கால் நிகத்தில் மருதாணி இடணும். பெருவிரல் மிக முக்கியம். கைக்கு என்ன, கையில என்ன விஷயங்கள் இருக்கோ அதே தான் கால்னு இருக்கு. ஏன்னா எல்லா நரம்புகளும் சென்று முடிவடையும் இடம் அது. உடலுக்கு ஒரு விஷயத்துக்கு இங்க வந்து சயின்ஸ் இருக்கு, வைத்தியம் இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கு இந்த விஷயத்துல. ஆக அருளும் இருக்கு, பொருளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆக இந்த கால்கள்ல வந்து நீங்க இந்த கால்களையும் இட்டுக்கொள்ளணும். பெருமாள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க, அவ்வளவுதான். ஆக இந்த நமக்கு வந்து சாட்சாத் பெருமாள் தான் இதுக்கு சாட்சி. அதை வச்சுக்கிட்டு திருமணத்துக்கு தான் இது இடணும்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது திருமணத்தன்று இல்லாமல் பெருமணம் படைத்து நீங்க வந்து மருதாணிய நான் சொன்ன திதிகளில் பூரா வச்சு பாருங்க. அந்த அமாவாசையை தவிர்த்துருங்க, தயவு செஞ்சு. அஷ்டமியை தவிர்த்துருங்க, கஷ்டத்தை கொடுக்கும். அவ்வளவுதான். நான் சொன்ன இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன விஷயம். இது மாதிரி செஞ்சு பாருங்க, மருதாணியின் மகத்துவம் உங்களுக்கு புரியும். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுக்கு துவங்கும். அது மட்டுமல்ல, உடல் சிறப்பாக இயங்கும். ஆகவே அன்பர்களே, இதை தொடர்ந்து செய்து வாழ்க்கையில் அடர்ந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற வாழ்த்துகிறேன். அற்புதம், ஆனந்தம்.